ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்கள், நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்கள் நேரமும் மிச்சமாகும். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சந்தாதாரராக மாறியிருந்தாலும் நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தியிருந்தால் தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே அதோட செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 12ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு புதிய லட்சியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. லட்சியங்களை உருவாக்குவதற்கு இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் புதிய லட்சியங்களை உருவாக்குவதற்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. இன்றைய தினம் நிதானித்து செயல்படும் போது, அவசரப்படாமல் நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள் ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அதற்கான விண்ணப்பங்களை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். அல்லது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக ஜவ்வாக இழுத்துக் கொண்டிருந்த அரசு சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய டெக்னாலஜி என்ன வந்திருக்கு, புதுசாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, உங்கள் வேலைகளை எப்படி எளிதாக நீங்கள் செய்து உங்கள் வேலைகளை அதிகமான வருமானத்தை பெருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு இருப்பீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதை வாங்குறது குறித்த ஆர்வம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வியாபாரத்தில் புதியன புகுதல் என ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல ஆர்வம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. பேங்க் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க் போகும்போது பணம் கட்டும்போது உங்களுடைய உடைமைகள் மீதும் உங்களுடைய நிதி பரிவர்த்தனைகள் மீதும் கொஞ்சம் கவனம் கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் மற்றபடி உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ உங்கள் பிளான் படி எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே நீங்கள் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மாற்றமான சூழ்நிலை காரணமாக அலுவலக பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். உங்கள் காரியங்களை நிதானத்தை நீங்கள் கடைபிடித்து சிறப்பாக அப்ரோச் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களை கெஸ் பண்ணவே முடியாது, யூகிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனநிலை இயல்புகள் செயல்பாடுகள் அமையும். அது திருமண வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கிறத நீங்க பாதுகாக்க வேண்டிய ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட அது ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் நண்பர்களே. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மன வேற்றுமைகள் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. இல்லைன்னா பின்னாடி தான் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பண லாபம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல உற்சாகமான புதிய சூழ்நிலையை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. ஸோ அந்த சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் உங்களால் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் தாராளமாக ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும் என்றாலும் உங்கள் காதலர் சொல்கிறதான் வேதவாக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாதுங்க. அதனால் சில சிக்கல்கள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. ஸோ உங்கள் காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நாசுக்காக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்க. அவர் சொல்கிறத செய்கிறது மாதிரியே இருக்கணும். அவர் சொல்கிறத செய்யும்போது சில சிக்கல்களை மாட்டிக்காத அளவுக்கு அதை சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமான
பெனிஃபிட்ஸை நீங்கள் யோசனை செய்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. எனவே இன்றைய தினம் உங்கள் காதலில் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கல மாட்டீங்க. அதை மட்டும் தவிர்த்து விடுங்க. காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய உற்சாகமான சூழ்நிலை நிறையவே இருக்கு நண்பர்களே. குடும்ப பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளை திசை திருப்பி நீங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. கவனமாக இருங்க. இன்றைய தினம் குடும்ப டென்ஷனை நீங்கள் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடணும். அலுவலக பணிகளை வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில விஷயங்களை தலையீடு செய்வார். உங்களது வாழ்க்கை துணையின் தலையீடுகள் காரணமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். உங்கள் வாழ்க்கை துணை தலையீடு இன்றைய தினம் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைய தினம் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. அதை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்யாதீங்க. புதிய புதிய ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய தோன்றும். ஸோ உங்கள் யோசனைகள் நீங்கள் இன்றைய தினம் செயல்படுத்தலாம். அது உங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி தரும். எங்கேயாவது ஷாப்பிங் இன்னைக்கு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் அதிகமாக செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே போயிட்டு புதுசாக நீங்கள் பிளான் பண்ணி எதுவுமே வாங்காதீங்க. ஏற்கனவே ஷாப்பிங் போகும்போது என்னென்ன விஷயங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருளை மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் 30% ஆஃபர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டே வந்துடுங்க யோசிக்காமல். அதுக்கப்புறம் தான் அதை ஏன்டா வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஸோ ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் திருமண வாழ்க்கையும் பாதிக்காமல் காதல் வாழ்க்கையும் பாதிக்காமல் நீங்கள் நாசுக்காக நீங்கள் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். நிதானம் கண்டிப்பாக வேண்டும் நண்பர்களே. நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல யோகம் தான் இருக்கிறது. எனவே பிளான் பண்ணி பண்ணுங்க. புதிய லட்சியங்கள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நமது கன்னிராசி நண்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க. பொன்னிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் நம்பர் 3 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் உங்கள் துறையில் என்ன வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க. அது உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மேலும் பேங்க் சம்பந்தமான விஷயங்களில் டிரான்சாக்ஷன் அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட வேண்டாம். இன்றைய தினம் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. டெக்னாலஜி மீது ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் நீங்கள் பணத்தை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பேங்க் சம்பந்தமான விஷயங்களை கவனமாக டீல் பண்ணுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய லட்சியங்கள் மனசுல உருவாகும் சொல்லலாம் நண்பர்களே. இன்னைக்கு பிளான் பண்ணபடி நிறைய காரியங்கள் இன்னைக்கு நடக்கும். ஸோ புதிய லட்சியங்களை உருவாக்கி அதை நோக்கி இங்கே முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள செயல்பாடுகளை செய்யுங்க. உங்களுக்கு அதிகமான பிளான் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. லட்சியங்கள் உங்களால் கண்டிப்பாக நெருங்க முடியும், உருவாக்க முடியும். அற்புதமான ஒரு நாள். நல்ல முடிவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டபடி எல்லா செயல்களும் நடக்கும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. நிதானம் பிரதான தேவையாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்க ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி தோல்வி அடைந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நாளாக இழுபறியா இருந்த காரியங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நல்ல நன்மையில் காத்திருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் எல்லா காரியங்களும் நிதானத்தை கடைபிடிங்கள். வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.